தராவீஹ் தொழுகையை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலேயும் ரமலான் அல்லாத மாதங்களிலேயும் 8 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அது தஹஜ்ஜுதா அல்லது அது தராவீஹா கியாமுல் லைலா. இன்னொரு ஹதீஸ் வருது சல்லா அர்பஅன், அதனுடைய நீளத்தை பற்றி விவரிக்க முடியாது அப்படிலாம் வருது. ஓ ஹுஸ்னிஹின்ன வ ஜமாலிஹின்ன, 4 தொழுதிருக்கிறார்கள், 2 தொழுததா வரல, 4 தொழுதிருக்கிறார்கள் வருது. இது நல்ல நோக்கத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி. சத்தியமாக இருந்தால் அதை நாங்கள் உடனே ஏற்றுக்கிறோம் சார். தராவீஹ் தொழுகை, இந்த இப்படி ஒரு தொழுகை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்துக்கு மேலே தொழுது இல்லைன்னு வரும்ல, அது தராவீஹா தஹஜ்ஜுதா அப்படின்ட்டு அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இஸ்லாத்தில் தராவீஹ்ங்கிற பேரில் ஒரு தொழுகை கிடையாது. தொழுகையில் தராவீஹ் என்ற சொல்லை தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினதாக ஒரு ஹதீஸும் கிடையாது. அல்லாஹ்வும் இந்த தராவீங்கிற வார்த்தையை எந்த தொழுகைக்கும் பயன்படுத்தினது இல்லை. தராவீஹ் என்பது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், தர்வீகத்து என்ற சொல்லுடைய பன்மை தான் தராவீஹ். தர்வீஹ்னா ஓய்வு எடுத்தல், ராகத்துங்கிறோம்ல, அந்த ராகத்திலிருந்து பிறந்தது. ரெஸ்ட் எடுத்து கொள்ளுதல். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 20 ரக்காத் தொழுகிறவங்க 5 டைம் கொஞ்சம் உட்காந்து இடைவெளி எடுத்துக்கிடுவாங்க இந்த பாலுகள்லாம் குடிப்பதற்காக வேண்டி. அதனால தராவீஹ் எதுக்கு வச்சாங்கன்னா அதிக ஓய்வுகள், அதிக ரெஸ்ட்டுகள் எடுத்துக்கொண்டு தொழுகிறதுன்னு ஒரு அர்த்தத்தை வச்சு கொண்டு இந்த ஒரு பேர் பிற்காலத்தில் அந்த தொழுகைக்கு வைக்கப்பட்டதே தவிர தராவீஹ் என்கிற பெயரில் குர்ஆன் ஹதீஸில் என்ன இல்லை, ஒரு தொழுகை கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க சுட்டி காட்டின அந்த ஹதீஸ்லையே அபூ சலமா என்பவர் கேட்குறார். அபூ சலமா தாபியை சேர்ந்தவர், சஹாபி இல்லை. அவர் ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, கைஃப கானத்து சலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, எத்தனைன்னு அவர் கேட்கவே இல்லை. எவ்வாறுன்னு தான் கேட்குறாரு. அவர் ரக்காத் எண்ணிக்கை கேட்கவே இல்லை. அவர் கேட்ட கேள்வி என்ன, எந்த முறையில் தொழுவாங்கன்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்கிறாங்க, கேட்காதுக்கும் சொல்கிறாங்க. கேட்டது முறையை பற்றி தான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா முறையையும் சொல்கிறாங்க, எண்ணிக்கையும் சேர்த்துக்கிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மாக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி, ரமலான் மாதத்திலையும் ரமலான் அல்லாத வேற மாதங்கள்லையும் அலா 11 ரக்கா, 11 ரக்காத்துக்கு மேலே அவங்க அதிகப்படுத்தியதே இல்லை. யார் சொல்கிறா? இது கேட்ட கேள்வி இல்லை. அவர் கேட்டது எப்படி தொழுவார்கள்னு கேட்குறாரு. ஆயிஷா நாய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரமதானாக இருந்தாலும் வேற மாதமாக இருந்தாலும் 11 ரக்காத்துக்கு மேலே அவங்க தொழுதே இல்லை. அப்போ தொழுகை ஒன்று தான், தராவீஹின்னு ஒன்று, தஹஜ்ஜத்துன்னு ஒன்றுலாம் கிடையாது. ரமலானுக்கும் அந்த 11 தான், ரமலான் அல்லாதுக்கும் அந்த 11 தான். அப்படின்னு சொன்னால் ரமலான் அல்லாதுக்கு தொழுது அந்த தொழுகையை தான் ரமலானுக்கு தொழுதாங்கன்னு விளங்குது. இந்த வார்த்தையிலிருந்து ரமலான் அல்லாத மாதத்தில் எப்படி 11 தொழுதாங்களோ அதுதான் ரமலானிலும் தொழுதார்கள்னா, ரமலானுக்கு ஸ்பெஷலாக தொழுவலை. தராவீஹ் அப்படி தான் நினைக்கிறாங்க, ஸ்பெஷல் தொழுகைன்னு. ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை அவங்க மனைவிமார்களை தவிர மற்றவங்க அதிகம் அறிய முடியாது. இதெல்லாம் வீட்டில் தான் தொழுவாங்க. பள்ளி வாசலில் சில நாட்கள் தான் தொழுதுருக்கிறாங்க, அதை விட்டுட்டாங்க. அப்போ வீடுகளில் தான் காலத்துக்கு நடந்ததுனால அவங்களுடைய ரிப்போர்ட்டு தான் வெயிட்டான ஒரு ரிப்போர்ட்னு வைங்களேன். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், அப்புறம் சொல்கிறாங்க பலா தசால் ஹுஸ்னிஹின்ன தூளிஹின்ன, முறையை சொல்கிறாங்க. எப்படின்னு இருக்குல்ல, எப்படின்னு கேட்டார்ல, அந்த நீளத்தையும் அந்த அழகையும் பற்றி கேட்காத. இந்த கோழி கொத்துறாங்களே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அக்பர் சமீஅல்லாஹு லிமன் இதெல்லாம் கிடையாது. அதை சொல்ல எப்படி ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, தொழுகை முறையைத்தானே கேட்குற, எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த முறை, அதை கேட்காத, அதை பற்றி பேசாதன்னு அர்த்தம். அப்படி அழகாக இருக்கும்னு அர்த்தம். அப்படி நீண்ட ரக்காத்துகளாகவும் அப்படி ஒரு அழகான ரக்காத்துகளாகவும் அவங்க தொழுவாங்க. இப்படி இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கும் ரமலான் அல்லாத மாதத்திற்கும் ஒரு தொழுகை தான் தொழுதிருக்கிறார்கள். அது விளங்குகிறது. 11 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அது எப்படின்னு விளக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, யுசல்லி அர்பன், ஒரு 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு அர்பன் 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 3 தொழுவார்கள் வருது. இதில் வச்சு பார்த்து 2 வரல. அது ஒரு கேள்வி அதை கேட்டாங்க. முதல் கேள்வி என்னன்னு கேட்டால், தராவின்னு ஒன்று கிடையாது, தஹஜ்ஜத் தான் இருக்குது. அதுதான் கியாமுல் லைல், இரவு தொழுகைன்னு சொல்லுவாங்க, கியாமு ரமலான்னு சொல்லுவாங்க.
தராவிங்கிற பேரில் எந்த ஒரு தொழுகையும் கிடையாது. ரமலானுக்குன்னு ஒரு தொழுகை கிடையாது. மற்ற நாளில் உள்ள தொழுகை தான் ரமலானுக்கும். வித்தியாசம் என்னன்னு கேட்டால், ரமலானில் தொழுவது ஆர்வம் ஊட்டப்படுகிறது, மற்ற நாளில் அவ்வளோ ஆர்வம் ஊட்டப்படவில்லை. மன் காம ரமலான ஈமானன் வஹதிசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமலான் மாதத்தில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூடுதலாக ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. ஆர்வம் ஊட்டுவதில் தான் வித்தியாசம் இருக்கே தவிர மற்ற மாதத்துக்கு ரமலானுக்கும் தொழுகையில் வித்தியாசம் கிடையாது. தஹஜ்ஜத்து தான் ரமலான்லேயும் நம்ம தொழுகிறோம், சரியா? தராவின்னு கிடையாது. இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த 4 நாளைத்தானே தொழுதாங்க, 2 தொழுவலையே, 2 நம்ம தொழுகிறோம். இப்போ எல்லாருமே 8 தொழுதாலும் 2 தானே தொழுகிறோம் அப்படின்னு கேட்டால், ஆயிஷா நாயகி வந்து சொன்னதை நம்ம அப்படி ஏற்றுக்கொள்வோம். ஆனாலும் வேறு வேறு சகாபாக்கள் எல்லாம் 2 என்று ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இப்னு அப்பாஸ்லாம் தங்குவாங்க. மைமூனாவுடைய வீட்டில் தங்கும்போது அவர் சின்னம்மா வீடுங்கிற வகையில் அவர் போய் தங்கும் பொழுது ரக்காத்தைனி சும்மா ரக்காத்தைனி சும்மா ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத்து, பிறகு 2 ரக்காத்து, பிறகு 2 ரக்காத்துன்னு என்ன செஞ்சாங்க, 2 தொழுதாகவும் அறிவிக்கப்படுகிறது. இப்போ என்ன பண்ணுறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ் வந்து இந்த முரண்பாடை சரி பண்ணுகிறது. எப்படி பண்ணுகிறது? ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 அப்போ ஆயிஷா நாயகி 4 சொன்னாலும் அந்த நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்ததுனால 2 நாளாக காட்டுறாங்களே தவிர, இரவு தொழுகையை தொழுகிற முறையே என்னதான், 2 தான். ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 தொழணும் என்ற அடிப்படையிலையும், இப்னு அப்பாஸை மற்றவங்க அறிவிக்கிறதுலாம் 2 தொழுதாங்கன்னு தெளிவாக சொல்லப்படுற வகையிலையும் நம்ம என்ன செய்கிறோம்னா, ரக்காத்துடைய எண்ணிக்கைக்கு ஆயிஷா நாயுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அது 4-2ங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வழிகாட்டுதல் வந்துட்டதுனால இதுதான் ரசூலுல்லாஹ் வந்து அவங்க சொன்னபடி தான் அவங்க செய்வாங்க, 2 தான் நம்மளை தொழுவ சொல்லியிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் கூட ஒரு உசூல் இருக்கிறது, விதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் ஒரு மாதிரியாகவும் செயல் ஒரு மாதிரியாகவும் இருந்தால் நாம் சொல்லத்தான் எடுக்கணும். செயல் வந்து அவங்களுக்கு சிறப்பு சட்டமாக இருக்கும். அவங்க திருமணத்துக்கு அவங்களுக்கு சிறப்பு சட்டம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் நீங்கள் செய்யணும். அவங்க சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் சிலது என்ன செஞ்சுருக்கலாம், வித்தியாசமாக கூட இருந்திருக்கலாம். அசருக்கு பிறகு நமக்கு தொழக்கூடாதுன்னாங்க, அவங்க தொழுதாங்க. அசருக்கு பிறகு நம்ம தொழுவுறதுக்கு தடை இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அசருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அவங்க தொழுதாங்கன்னு நம்ம எடுக்கலாமான்னு எடுக்கக்கூடாதீங்க. அவங்க தொழுதாலும் உனக்கு என்ன சொன்னாங்க, நீ வேற நான் வேறேன்னு அதில் காட்டிட்டாங்கல்ல, இப்படி ஒரு சட்டம் உசூல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் 2 தொழுவது தான் சரியான முறை. அது ஆயிஷா நாயகி சொன்னதை முரணா இல்லாமல் இதைத்தான் அப்படி சொன்னார்கள் புரிந்து கொண்டால் குழப்பம் வராது. 2 தொழுகை கிடையாது என்பதும் தெளிவாக என்ன செய்யப்படுது, சொல்லப்பட்டிருக்கு. தராவீஹ் ஒன்று, தஹஜ்ஜுத் ஒன்று கிடையாது என்பதும் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அது வந்து ஆனால் நம்ம 8 தான் சொல்லவில்லை. தராவி ஒரு ஆய்வுங்கிற நூலில் எழுதியிருக்கிறோம். 20 தான் நம்ம மறுக்கிறோமே தவிர 8 தொழுவலாம், 10 தொழுவலாம், 12 தொழுவலாம், அது அந்த வித்திரையும் சேர்த்து 13 தொழுவலாம் என்று நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பல அறிவிப்புகள் வருது. சில நேரங்கள் அப்படியும் தொழுதிருக்கிறார்கள், சில நேரங்களில் எப்படியும் தொழுதிருக்கிறார்கள். கண்டிப்பாக 20 தொழவில்லை. உங்களுக்கு தராவி ஒரு ஆய்வு புக்கில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இது சம்பந்தமாக பலவிதமான அறிவிப்புகள் வருகிறது. ஏன்னா பல வருடங்கள் 10 வருட காலம் மதீனாவில் தொழுதிருக்கிறாங்க, பல மாதிரி தொழுதிருப்பாங்க. என்னென்ன மாதிரி தொழுதாங்களோ அத்தனையும் சுன்னத்து தான் என்ற அடிப்படையில் அனைத்தையும் தொகுத்தும் நம்ம எழுதியிருக்கிறோம். அப்படி தான் நடைமுறையும் படுத்துக்கிறோம். நம்முடைய மர்கஸ்கள் என்ன செய்கிறோம், ஒரு நாளைக்கு இப்படி செய்கிறோம், ஒரு நாளைக்கு அப்படி செய்கிறோம், பல விதங்களில் என்ன செய்கிறோம், தலைமையிலையும் பல கிளைகளையும் செயல்படுத்துகிறோம். அது ஒரு மேட்ரு கிடையாது, சரியா? இதுதான் தராவியை பற்றி அவர் சகோதரருக்கு என்னது 10, 12 ரக்காத் சொல்வதற்காக நீங்களே சொல்றீங்க. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிப்புல 8 + 3 11 விட அதிகமாக தொழுது இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு சொல்றீங்க. அதே ஒன்றுக்கு பின் முரணாவே போகுது. 20 ரக்காத் இருக்கிறதுக்கு ஆதாரமான செய்திகள் இருக்குது, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. அதை நீங்க சொல்றீங்க, எது ஆதாரத்தை சொல்லி கொடுங்க. 20 ரக்காத்துக்கு ஆதாரம் இருக்குன்றீங்கல்ல, பதிய வச்சுட்டா ஆதாரத்தை சொல்லி போடணும். சொல்லுங்க, அது என்ன ஆதாரம்? அது சொல்லிட்டீங்க, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஓகே, இது இப்போ 20 ரக்காத்துக்கு சொன்னீங்கல்ல, அது சொல்கிறேன், முன்னாடி சொல்கிறேன். 20 ரக்காத்துக்கு ஆதாரம் எந்த ஆதாரம்? நான் சொல்கிறேன், ஆதாரம் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல பிறகு சொல்கிறேன்.
சொல்லுங்களேன் 20 நீங்க வச்சுட்டே இல்ல 20 ரக்காத்துக்கு இருக்குண்டு இல்ல 20 ஆதாரம் சொல்றேன். சொல்லுங்களேன். நீ அமைதியா இருங்க. நீ நான் தான் கேட்கறேன். இல்ல இது முடிச்ச பிறகு நான் சொல்றேன் ஆதாரம். அப்படியா? சரி. இல்ல 20 நான் சொல்றேன். முடிச்ச பிறகு சொல்லுங்க. ஒண்ணா முடிப்போம். அதாவதுங்க எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு உசூல். இஸ்லாமிய அனைத்து சட்டங்களுமே ஒரு விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்களாக தான் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படி தான் இருக்கிறது. இப்போ ஆயிஷா நாயகி சொன்னது ஒரு நம்பரு, இப்னு அப்பாஸ், இப்னு உமர், இப்படி பல பேரும் வெவ்வேறு நம்பர்களை சொல்கிறாங்க. அப்போ முரணா இருக்குது இப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு மட்டும் முரண் இல்லை, நிறைய விஷயத்துக்கு இது மாதிரி முரண் வரும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர், ஒரே ஆன்சர் தான். எல்லா உசூல்கள்லையும் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு ஆன்சர் இருக்கிறது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே இல்லை ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வேற ஒரு சகாபி அறிவிக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குப்பை மேட்டுக்கு வந்தார்கள், அங்கே நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதுவும் முரண் தான். அவங்க இல்லைங்கிறாங்க, அவங்க இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியாக அதுக்குன்னு ஒரு பெரிய பட்டியலே உண்டு. ஒரு சகாபி இருக்குங்கிறத ஒரு சகாபி இல்லைம்பாரு. அப்போ இருக்குது இல்லை இந்த மாதிரி மேட்ரு வறுமையானால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். இது ஹதீஸுக்கு உள்ள ஆன்சர் மட்டும் கிடையாது. உங்கள் பேச்சில், என் பேச்சில், சட்டத்தில், உலகத்தில் எல்லாத்துக்குமே இந்த ரூல் தான். இந்த ரூலை படி தான் எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ள வேண்டும். எப்படின்னு கேட்டால் புரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறாங்களா, இந்த பையன் இருக்கார், இவர் நான் பீடி குடித்ததை நான் பார்த்தேங்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க, அவர் பீடி குடித்தது இல்லைங்கிறீங்க. இவரை பீடி குடித்ததை நான் பார்த்தேன்னு நான் சொல்கிறேன். இவர் என்ன செய்கிறார், இன்னொருத்தர் அது பார்க்கவே இல்லைங்கிறாரு. நானும் உண்மை சொல்லக்கூடிய ஆள், அவர் உண்மை சொல்கிறாள்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டுல ஒரு பொய்யராக இருந்தால் ஒரு இட்டுக்கட்டி சொல்லியிருக்கலாம். நானும் பொய் சொல்ல மாட்டேங்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன், இவரும் பொய் சொல்ல மாட்டாருங்கிற சகாபாக்கள் அப்படி தானே பொய் சொல்ல மாட்டாங்கல்ல, பொய் சொல்லாத ஒரு ஆளாக இருக்கார். இவரும் உண்மை சொல்லக்கூடிய ஆள், இவர் குடித்தேங்கிறாரு, இவர் குடிக்கலைங்கிறாரு. என்னடான்னு சொல்லி யாரையும் பொய்யா நாக்க முடியுமான்னு ஆக்க முடியாதீங்க. நான் குடித்தார்னு சொல்கிறது நான் பார்த்ததை நான் சொல்கிறேன், இவர் பார்க்கும்போது குடிக்கலை. என்ன அர்த்தம்? இது சிம்பிளான மேட்ரு. நான் பார்க்கும்போது குடித்தாரு, அவர் பார்க்கும்போது குடிக்கலை. அப்போ அவரவர் 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது யாரையுமே. நான் பார்த்த வகையில் ஒருவரை எப்படி அறிந்தேனோ அதை நான் சொல்வேன். நான் பார்க்காத நேரத்தில், நீங்கள் பார்த்த நேரத்தில் ஒரு வேறு மாதிரி இருந்தார்னா அதை நீங்கள் சொல்லுவீங்க. அவர் பார்த்த நேரத்தில் இப்படி கண்டார்கள், இவர் பார்த்த நேரத்தில் இப்படி கண்டார்கள்னு தான் என் பேச்சையும் எடுத்துக்கிடுவோம், உங்கள் பேச்சை எடுத்துக்கிடுவோம். கோர்ட்டில் ஒருத்தன் என்ன செய்கிறான், கொலை செஞ்சுட்டு தான் சொல்கிறான். அப்போ நான் இல்லை கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்ய நான் பார்க்கலங்கிறேன். நீ பாக்கட்டி என்னடா அவர் பார்த்துருக்காருல. ஒரு ஆள் இவர் கொலை செஞ்சதாக கோர்ட்டில் கேஸ் வந்துருச்சு. ஒரு ஆள் என்ன செய்ய சாட்சி சொல்கிறாரு, இந்த பையன் கொலை செஞ்ச நான் பார்த்தேன்ட்டு. நான் உடனே எந்திரித்து கொண்டு நான் பார்க்கவில்லை இவர் கொலை அப்படின்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. நீ பார்க்கலன்னு உண்மைதான்ப்பா, நீ பார்க்காட்டி இல்லைன்னு ஆயிருமா? பார்த்தவர் பார்த்ததை சொல்கிறாரு, பார்க்காதவருக்கு இப்படி தெரியுன்னு சொல்கிறோமா இல்லையா? இது இஸ்லாத்துக்கு உள்ள சட்டம் மட்டும் இல்லை, இதுதான் லாஜிக்கு. இது உலகம் பூரா ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதரும் ஏற்றுக்கொண்டு இதை தாண்டி மனிதன் வாழ முடியாது, பேச முடியாது. இதுதான் லாஜிக் என்பது. இந்த அடிப்படையில் ஹதீஸில் இந்த மாதிரி முரண் வரும்போது என்ன செய்வாங்க, ஒருத்தர் உண்டுங்கிறாங்க, ஒருத்தர் இல்லைங்கிறாங்கன்னா இவர் பார்த்த வகையில் இப்படித்தான் பார்த்திருக்கிறார், அவர் பார்த்த வகையில் அப்படித்தான் பார்த்திருக்கிறார். இவர் பார்த்து அந்த டேட்டை போட்டு அந்த இடத்தை போட்டு சொன்னா தான் முரணாகும். ஆயிஷா நாயகி எந்த டேட்டில் 13-11 சொன்னார்களோ அந்த டேட்டில் அந்த இடத்தில் நான் பார்க்கும்போது சொன்னா தான் முரணாகி போயிடும். இவர் வேற மைமுனா வீட்டில் பார்த்துருக்காரு, இவர் ஆயிஷா நாயகி தன்னுடைய வீட்டில் நடந்ததை சொல்றாங்க. இவங்க வீட்டில் இப்படி தொழுது விட்டு அவங்க வீட்டில் அப்படி தொழுது இருக்கிறது முரண் ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க, என்னமா சொன்னாரா? மைக் கொடுங்க விட்ட. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய செயல்பாட்டில் 20 ரக்காத் தொழுதார்கள் என்ற ஒரு ஹதீஸ் கிடைக்குது நமக்கு. அப்புறம் சஹாபி தொழுதிருக்கிறாங்க, அலிகள் எல்லாம் பஷருல் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அவங்க 20 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க ஒரு ஆதாரம் கிடைக்கும் போது அதை ஏன் நாம் பின்பற்றக்கூடாது? அதை பின்பற்றுவோம். நீங்க சொன்னது என்ன சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் தாங்க. ரசூல்லா 20 தொழுதாங்கன்னு ரெக்கார்டு போட்டு காட்டிடுவோம். இப்போ நீங்கள் சொன்னது என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுதாங்கன்னு சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது காட்டுங்க. அப்படித்தானே பதிவு பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. ரசூலுல்லாஹ்க்கு ஆதாரம் இருக்கா? அதான் கேள்வி. அப்போ ரசூலுல்லாஹ் இல்லை இல்லை நீங்கள் சொன்னீங்களே, அது உண்மையா பொய்யாண்ட முதல் சொன்னீங்களே.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதுக்கு ஆதாரம் இருக்குன்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுது ஆதாரம் தான் முதல்ல கடைப்பிடிக்கிற நாங்களா இருப்போமே. நீங்க அதை எடுத்து வைங்கன்னு கேட்டால் இப்போ எந்திரிச்சு அலி தொழுதாங்கங்கிறீங்க. அதுக்கு அது நான் வரல. ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கா அது சொல்லுங்க. இதை சொல்லி முடிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னீங்களே உண்மையா பொய்யா? அதுக்கு பதில் நான் சொல்லுவேன். இல்ல அலி சொன்னதை சொல்ல மாத்தி சொல்றேன்னு கேட்கறேன். சரி நான் சொல்லிக்கிறத இல்ல ஏத்துக்கிறேன். நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல அதை மாத்தியா சொல்றீங்க என்ன? இல்ல நான் அலி போற போக்குல நீங்க பாட்டுக்கு 8க்கும் ஆதாரம் இருக்கு, ரசூலுல்லாஹ் 20 தொழுதுக்கும் ஆதாரம் இருக்குங்கிறீங்க. ஆமா. இப்ப ஆதாரம் கேட்டு அலி தொழுதாங்கங்கிறீங்க. சரி அலியை அப்ப பின்பற்ற ரசூலுல்லாஹ் மாட்டீங்களா? தொழுது தவறா சொல்றேன்னு சொல்லி போடுங்க. அது சொல்றேனா? அலி ரலியல்லாஹு தொழுது அது இருக்கிறாங்க சொல்றேன். பதில் ஒண்ணு சொல்லல. அதுக்கு பதில நான் சொல்லுவேன். இது தவறா சரியா நீங்க சொன்னது? ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொன்னது ஆதாரம் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகாமல் அலி ரலியல்லாஹு தொழுக மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் பதில்ல நாங்க சொல்லுவோம். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதாக மக்கள்கிட்ட பதிவு பண்ணீங்கன்னா அதை காட்டுங்க. முதல் நாங்க செய்யறோம். அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதான் உங்க கேள்வி அவ்வளவுதானே? ஆமா. சரி உட்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இது முடிஞ்சிருச்சு. அவர் கிளியரா ஒரு நல்லதான் நல்ல நோக்கத்தெல்லாம் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததாக ஒரு ஆதாரம் இல்லை என்பது உங்களுக்கு தெளிவாக ஆகிவிட்டது. நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு அடிப்படை நம்ம வச்சிருக்கிறோம். என்ன அடிப்படை? குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் ஆதாரம், வேற எதுவும் ஆதாரம் இல்லைங்கிறது தான் பேசிக். அந்த பேசிக்கில் இப்போ நுழையணும். அதாவது சஹாபாக்கள் சொன்னது ஆதாரமாகும் என்றால் முதல்ல இங்கே இந்த சபையில் நடந்ததே உங்களுக்கு இந்த உலமாக்கள் அப்போ வரல. மக்கள்லாம் நீங்கள் இருந்தீங்க. அதான் மக்கள்லாம் இருந்தீங்க. ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்டாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தி நான் படித்தேன். அது உண்மை ஆதாரபூர்வமானது அவங்க படித்தது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் வட்டி என்றால் என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள். கலாலாவின் சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள். வாரிசுரிமை சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே. இப்போ மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் முழுமையாக்கலையான்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னோம் என்றால் இதெல்லாம் யாருக்கு வரும்? யார் சொன்னாலும் ஆதாரம்னு எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இது ஒரு கொஸ்டின். எங்களுக்கு இது ஒரு கொஸ்டின் கிடையாது. ஏன்? அல்லாவும் ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம். இந்த அர்த்தம்லாம் வரும். இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யும்? வரும். அப்போ சஹாபாக்கள் சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்லாமையே செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அப்போ இதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் வட்டியை பற்றி இஸ்லாம் தெளிவுபடுத்தவில்லை. ஏன்னா உமர் சொல்லிட்டாங்கல்ல. அலியை விட உமர் பெரிய ஆள் தானே, அது பின்பற்றணும்ல. இப்படி நிறைய பட்டியல் ஒன்று ஒன்றா வரும். நீங்கள் கேட்க நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. அப்போ நம்ம என்னன்னு கேட்டால் பேசிக்கையே தகர்க்கக்கூடிய விதத்தில் எல்லாம் சஹாபாக்கள் சொன்னதாக பல செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு பாதுகாப்பு வஹி மட்டும்தான். வஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வரும். அல்லாஹ்விடமிருந்து யாருக்கு செய்தி வருகிறதோ அதைத்தான் நம்ம பின்பற்ற முடியுமே தவிர சஹாபாக்கள் அவங்க புரிந்து கொண்ட விதத்தில் தப்பு செஞ்சிருக்கலாம். ஒருத்தர் கிடைச்ச தகவல் வேற ஒருத்தர் கிடைக்காம இருக்கலாம். ஒருத்தர் கேட்டு போய் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லி இருக்கலாம். காலமெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்துகிட்டு இருக்க கிடையாது. வியாபாரம் பண்ணாங்க, வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான காரணத்தினால சிலதெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம். அப்போ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பேசிக்கில் இருக்கிறோம் என்று கேட்டால் நாங்கள் பொறுத்த வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது அந்த ரிவாயத்தை சரியில்லை, தனியாக நூல் போட்டிருக்கிறோம். அதுக்கு நான் வரவே இல்லை. நாம் அவங்களுக்கு சொன்ன பதில் அதான் சொன்னோம். இது ஒரு மேட்ரு இல்லை எங்களுக்கு. ஏன்? நாங்கள் 2 தான் அடிப்படை. இஸ்லாத்தில் குர்ஆன்லேருந்து காட்டுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை காட்டுங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் செய்யாமையா செஞ்சுருப்பாங்கன்னா ஆமாம் செய்யாமே செய்வாங்க. செஞ்சதை தான் செய்வாங்கன்னு கிடையாது, செஞ்சதை மாற்றவும் செய்வார்கள். நீங்கள் சொன்னீங்க செய்யாதே செய்வாங்கன்னு. இப்போ ஒரு ஹதீஸில் முஸ்லிமில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் 3 தலாக் என்பது கான தலாக்கு சலாசு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீபக்கரின் ஓ சதுரம் மின் இமாரத்தி உமர். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துவக்க காலத்திலையும் முத்தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக் என்று தான் அது நடைமுறையில் இருந்தது. முத்தலாக் விட்டான்னு ஒருத்தன் சொல்றான். 3 தலாக் அல்ல, ஒரு தலாக்கு தான். அது ஒரு தடவை தான் சொல்லி. இது நான் சொல்லல, ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ். என்ன வருதுன்னு கேட்டா கான தலாக்கு சலாசு 3 தலாக் என்று சொல்ற அந்த சொல்லு ஒரு தலாக்கு தான். 3 தலாக்குன்னு ஒருத்தர் சொன்னதுனால 3 தலாக் ஆகாது, அவங்க சேர்ந்து வாழலாம். 2வது தடவை வாழ்ந்துட்டு ஒரு தலாக்கு சொல்லுவானே அதுதான் 2வது தலாக்கு.
சேர்ந்து வாழ்ந்துட்டு இன்னொரு காலகட்டத்தில் சொல்லுவானே அதான் மூணாவது தலாக்குன்னா சேர்ந்துட்டு மறுபடி சொன்னா தான் அடுத்த தலாக்கு வரும். இப்படி எல்லாம் நம்ம வந்து புரிந்து வைத்திருக்கிறோம் இப்ப. ஆனா ரசூலுல்லா காலத்தில் இதே மாதிரி தான் இருந்து உமர் இல்லா என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது வந்து ரசூலுல்லா காலத்தில் இப்படி இருக்குதுல, அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே இது மக்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டு தலாக்கு சொல்லி விடுகிறார்கள், நிதானம் இல்லாமல் இதை நம்ம மாற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. அம்லைனாங்கிறாரு, நினைச்சா மாத்திருவோம்னு சொல்றாரு. மாற்றி விட்டு அம்லான்னு வருது, மாத்திட்டார்னு வருது. 3 தலாக்குன்னு இனிமே சொன்னால் 3 தலாக்கு தான். இது முஸ்லீம்ல ஹதீஸ் வருது. இப்போ ரசூலுல்லா சொல்லாமையா சஹாபி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க கேட்குறீங்க. சொன்னதுக்கு மாத்தமா சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். சொன்னதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ரசூலுல்லா சொன்னது என்னதான், அது 3 தலாக்குன்னு சொன்னா 1 தலாக்குன்னு ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க. இதை ஒத்துக்கிற முடியாது. இது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு தலாக்கு சொல்றாங்க. இனிமே 3ன்னு சொன்னீங்கன்னு வைங்க, 3 ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் 3ன்னு ஆக்கி விட்டாருங்க. அதுதான் மதுஹபில் முத்தலாக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, இப்போ வந்து நம்ம சஹாபாக்களை பின்பற்றுவதா ரசூலுல்லா பின்பற்றுவதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னதை மாத்திருக்கு இவங்க யாரு? அப்போ அதில் என்ன எதனால சொன்னாங்க அதுக்குள்ள நான் நுழைய விரும்பவில்லை. நம்ம மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, அப்போ ரசூலுல்லாவை விட உனக்கு உமர் அலி நான் பெருசான்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன பதில் நான் சொல்லுவேன்? அவருக்கு ஏன் செஞ்சார் என்பதற்கு நான் காரணம் தேடுவது என்னுடைய கடமையா? என்னுடைய ஈமானை என்னுடைய அமலை நான் பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய கடமையா? அப்போ நம்ம என்ன அல்லாஹ் கேட்பான், ரசூலுல்லா இப்படி செஞ்சாங்கன்னு உனக்கு சொல்லப்படுது, அது ஆதாரப்பூர்வமா நீனு ஒத்துக்கிற, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, உமர் அதை மாத்தினார்னு சொல்லப்படுகிறது. ஒரு மூமின் என்ற முறையில் நீ எடுக்க வேண்டிய முடிவு என்ன? ரசூலுல்லாவோட உமர் பெருசுன்னு நீ எடுப்பியான்னு அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்போ நம்ம என்ன பதில்? அப்படிதான் நாங்கள் பார்ப்போமே தவிர, உமர் இவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டாரு நாம அப்படி பார்க்கமா, எப்படி பார்ப்போம்? அதை விட பெரிய ஆள் சொல்லிட்டாரு நாங்கள் பார்ப்போம். உமர் அலிலான பெரிய ஆள் தான், ரசூலுல்லாஹ் அதை விட பெரிய ஆள் தானே. அப்போ இந்த மாதிரி எல்லாம் கூட சஹாபாக்கிட்ட வருதுங்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் வந்து தெரியாமையா ரசூலுல்லாஹ் சொல்லாமையா செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம கேட்குறோம். சொல்லவே இல்லைன்னு குற்றச்சுமத்துற மாதிரி ஹதீஸ்கள்லாம் வருகிறது. அதே மாதிரி சொன்னதுக்கு மாத்தமா சொன்ன ஒரு சாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு பட்டியலாக நீங்கள் கேட்டீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒன்றையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் பதில் சொல்ல தயார் என்று சொன்னால், உமர் அலி சொன்ன என்னதெல்லாம் இருக்குது நான் வட்டி வேண்டாம், இப்போ நம்ம இப்படி தொடர்ந்துக்கலாம், சுப வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இதுதான் டாப்பிக்காக இருக்குமே. ஆனால் அவ்வளவுக்கு நீங்கள் ஒன்று எனக்கு சொல்லணும், இதுக்கு என்ன பதில், தலாக்கு நீங்கள் சொல்லுங்க, அப்படி நான் ஒன்று கேட்குறேன். அதனால நம்ம என்ன பேசிக்கல இருக்கிறோம் என்றால், குரான்ல இருந்தால் நாங்கள் ஏற்றுக்குருவோம், எங்கள் கொள்கை அதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்குருவோம். வேற யார் எந்த ஒரு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்துக்கிட்டு ஒன்று சொன்னாங்கன்னு சொன்னாலும் அது குரான் ஹதீஸில் இல்லை என்றால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். குரான் ஹதீஸில் இருக்கிற சொன்னால் தான் எத்தனை ஒளிவு முறை இல்லையே, இதில் தானே நம்ம எல்லாரோடையும் வேறுபடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பேசிக்கு வந்து உமர் இல்லை அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. சரியா? அதுக்கு நாங்கள் அதுதான் பதிலாக சொல்கிறோம். இப்போ ஒன்று நீங்கள் பதில் சொல்கிற ரெடியாக இருக்கிறீங்களா? அடுத்ததுக்கு போட்டா நம்முடைய இந்த ஹதீஸ், நீங்கள் ஹதீஸை தான் ஏற்றுக்கிறோம், குரான் ஹதீஸை ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறோம்ல, சொல்லக்கூடிய நீங்கள் ஹதீஸை வந்து நமக்கு சொன்னது யாரு? சஹாபாக்கள் இல்லாமையே நம்ம ஹதீஸை அறிஞ்சிட்டோம். அப்போ அந்த சஹாபாக்களையே புறக்கணிக்கிறீங்க, சஹாபாக்களையே நிராகரிக்கணும். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவையும் பின்பற்றியவர்கள், வாழ்க்கை முழுவதும் அவங்க அப்படி பின்பற்றிய அவங்க சஹாபாக்கள் தான் இந்த ஹதீஸை நமக்கு சொன்னாங்க. புகாரிங்கிறது எப்படி வந்துச்சு? நீங்கள் இந்த ஹதீஸை வந்து புகாரி முஸ்லீம் போன்ற நூட்களிலிருந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த புகாரி முஸ்லீமை சொன்ன ஹதீஸுடைய சஹாபாக்கள் ரிவாயத்தினுடைய அந்த சனதில் போகும்போது யாருன்னு வர்றா, கடைசியில் சஹாபியுடைய அபூ ஹுரைரா, அன் நபி ஹுரைரா, அன் ஜாபீர், இப்படி தான் வருது. அப்போ இந்த சஹாபாக்களை இதில் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிற, நீங்கள் மற்றதுல ஏன் புறக்கணிக்கிறீங்க? இல்லை, இதுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த உமரில் மாத்தமாக சொன்னாங்க, நீங்கள் கேட்டது நான் சொல்கிறேன், நான் கேட்டது சொல்லிட்டா மக்களுக்கு தெளிவாயிரும்ல. உமரில் ஆனவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் மாற்றுவேன்னு சொல்லி மாற்றினாங்களே, அதை நீங்க உங்க வாதப்படி நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுங்க. அதை நம்ம 2 பேரும் சொல்லுங்களேன், மக்களுக்கு வச்சு அந்த இதுல நீங்க சொல்லுங்க, பதில் தான் சொல்லுவேன். ஆய்வு செய்து விட்டு இந்த இதுல வரல, நான் 2-3 கேள்விகள் கேட்கலாம் வந்திருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு விட்டுருவோம். நீங்களும் நானும் ஓகே நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா வேணாம். அதாவது என்னன்னு கேட்டா, மக்கள் மத்தியில என்ன செய்ய, நீங்க ஒன்று வச்சுட்டோம்னு சொன்னா நீங்களும் பதில் சொன்னா தான் அது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நான் வாய்ப்பு தர்றேன். என்னன்னு கேட்டா, நீங்க சொன்னதுக்கு இப்போ நான் பதில் சொல்லுவேன். சஹாபாக்களுடைய அறிவிப்பை எப்படி ஏற்றுக்கிட்டு ஹதீஸை ஏற்றுக்கிட்டீங்க, நல்ல கேள்வி, இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் கேட்டது நீங்க சொன்னா தான் இது கேள்வி பதில் முறையா இல்லாம நீங்க உலமாவா வந்திருக்கிறதுனால மக்களுக்கு என்ன செய்யும்? அப்ப நீங்க சொல்ற சரி நிலைநாட்டிட்டு போனா உங்களுக்கு நன்மை தானே. அது விவாதங்கிற அடிப்படையில் வந்திருப்பேன். சரி பரவாயில்ல, அப்படின்னு சரி ஓகே. நான் உங்கள்கிட்ட என்ன இப்ப கேட்ட கேள்வி எனக்கு, நீங்க நல்ல நன்மையான காரியங்கள் செய்தாலும் கூட
மக்களை வந்து குழப்பத்தின் பக்கம் சில செய்திகளை சொல்லி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தாம சஹாபாக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. சஹாபாக்கள் தான் இந்த ஹதீதை நமக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க சொல்றது ஹதீதே தெரியாது, குர்ஆன் மட்டும்தான் இருக்கும். அதுவும் குர்ஆன் கூட அதையும் சஹாபாக்கள் மூலமாக தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால மக்கள்கிட்ட தெளிவாக என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சஹாபாக்களை வந்து பின்பற்ற வேணான்னு சொல்லிட்டீங்க. இந்த ஹதீஸை சொன்னது சஹாபாக்கள் தானே, குர்ஆனை சொன்னது கூட சஹாபாக்கள் தானே. அப்போனா நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றாட்டி அதையும் பின்பற்ற இயலாதுங்கிறாங்க. அது பேசிக்கலே ஒரு பெரிய அந்த வாதம் தவறு. ஏன்னு கேட்டால், குர்ஆன் நம்ம எதை வச்சுக்கிறோமோ அதை சஹாபிலாம் நம்மள்கிட்ட சொல்ல, நம்ம வாப்பா தான் சொன்னாங்க. குர்ஆன் இதுதான் குர்ஆன் நமக்கு சொன்னது யார்? அதாவது சஹாபி சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க. கரெக்டாக வாதம் பண்ணுறதா இருந்தால் இதுதான் குர்ஆன் என்று சொல்லி எங்கள் ஊரில் உள்ள அஜர்த்து எனக்கு சொன்னார். அதான் நான் எனக்கு தெரியும். என்கிட்ட சஹாபி என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட தாபி, உங்கள்கிட்ட எல்லாருக்குமே, நம்ம யாருக்குமே தாபியன்கள் வந்து சொல்லி நம்ம குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சஹாபாக்கள் நம்மள்கிட்ட வந்து சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் குர்ஆனை எதை வச்சு ஏற்றுக்கிட்டோம் என்றால், எங்கள் ஊர் அசர்த்து சொன்னதை வச்சு நான் ஏற்றுக்கிட்டேன், அல்லது எங்கள் வாப்பா அம்மா சொன்னதை வச்சு நான் ஏற்றிருப்பேன், உங்கள் வாப்பா அம்மா சொன்னதை வச்சு தான் நீங்கள் குர்ஆனை ஏற்றுக்கொண்டீங்க. இந்த வாதத்தின் பிரகாரம் யாரை வைத்து குர்ஆனை ஏற்றுக்கொண்டோமோ அவங்க சொல்லலாம் ஏற்றுக்கலாம் என்றால், எங்கள் வாப்பா அம்மா சொன்ன எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். இதே கேள்வி கேட்டான். நான் ஏற்றுக்கொண்டது குர்ஆனை எங்கள் வாப்பா அம்மா சொல்லி தான் ஏற்றுக்கிட்டேன். அப்போ எங்கள் வாப்பா அம்மா சொல்லி தான் நான் குர்ஆனை நம்பின காரணத்தினால எங்கள் வாப்பா அம்மா சொன்ன பாத்தியாவை நான் ஏற்றுக்கிறேன். அவர் சொல்லி தான் குர்ஆனை நம்பினேன். எங்கள் வாப்பா அம்மா சொன்ன தாடு தாயத்து தட்டு தகடு அனைத்து ஏன் அவர் சொன்ன குர்ஆன் எனக்கு சொன்னார். இப்படி வரும். நல்லா ஒன்று ஒன்றா வர்றேன், படிப்படியாக வர்றேன். அப்போ எங்கள் வாப்பாட்ட கிட்ட என்ன செய்வாருன்னா, எனக்கு எங்கள் வாப்பா சொன்னாரும் பாரு, விளங்குதா, அவருக்கு அவர் வாப்பா சொன்னாரும் பாரு. அப்போ இது என்னன்னு கேட்டால், ஒருவர் வழியாக ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டால், இது எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு முரண்பாட்டை காட்டுறதுக்காக நான் சொல்லலை, புரிய வைக்கிறதுக்கு இதை சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், இதை வந்து நம்ம அந்த காலத்திலேயே 88லேயே கருத்து வேறு தகவல் வேறு என்கிற தலைப்பில் இந்த கேள்விக்கு, இப்போ புதுசாக அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, 1988லேயே கருத்து வேறு தகவல் வேறுங்கிற தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரையாகவே நம்ம என்ன சொல்றோம், இந்த 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 கேள்விக்குரிய விடையை விளக்கிற புது கேள்வி இல்லை, இல்லாட்டி நான் உடனே சொல்ல முடியாதுல்ல, எல்லாமே கேட்டு சொன்ன கேள்வி தான். அது சொன்னதை இப்போ ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு மனிதருடைய நாணயத்தை நம்புவது என்பது வேறு, ஒரு மனிதருடைய நாணயம் நேர்மை அதை நம்புறது என்பது வேறு, அவருடைய சிந்தனையை நம்புவது என்பது வேறு. ரெண்டையும் நீங்கள் விளங்கிக்கணும். சிந்தனையில் வந்து ஒருத்தர் என்ன செய்யலாம், தவறாக செய்யலாம். அவர் கரெக்டான ஆளாக இருந்தால் கூட ரொம்ப நேர்மையான ஆள், சிந்திக்கிறதுல தப்பு செஞ்சிருவார். நேர்மையாக இருக்கிறதுனால சிந்தனையெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தமா? அப்போ நல்ல பையலாக இருந்தால் 100 மார்க் தான் வாங்குவான்னு சொல்ல முடியுமா? போக்கிரியாக இருப்பான் 100 மார்க் வாங்கிடுவான். ஆளு கேரக்டர் சரியாக இருக்காது, சிந்தனை கரெக்டாக இருக்கும், சிந்திக்கிறலாம் கரெக்டாக செய்வான். சில ஆளுக்கு ஆளு ரொம்ப நல்லா இருக்கும், கணக்கு போய் ஏமாந்துருவார், விளங்குதா, ஏமாற்றப்பட்டுருவார். அப்போ ஒரு மனிதனுடைய கருத்து என்பது வேறு, அவர் தருகிற தகவல் என்பது வேறு. இப்போ நம்ம வந்து நம்ம வாப்பா அம்மாவையெல்லாம் வந்து எப்படி நம்புகிறோம், அவங்க வந்து அல்லாஹ் ரசூல் விஷயமா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பி, குர்ஆன் விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க, நாணயத்தை நம்புகிறோம். அவங்களுடைய சிந்தனை சரியாக இருக்குன்னு நம்ம நம்பலை, தப்பு தப்பாக முடிவு எடுத்திருப்பாங்க. இது எல்லாருக்கும் உண்டு. ஒரு மனிதனுடைய நாணயத்தை நம்புறதுக்கும் அவருடைய சிந்தனையை நம்புறதற்கு என்ன இருக்கு, வேறுபாடு இருக்குது. உதாரணமாக வந்து இப்போ நான் வந்து ஒரு 5-5-10ங்கிறேன், 5-5-10ங்கிறேன். இது வந்து 5-5-10 தானே, 5-5-10 நான் 5-5-8ங்கிறேன். 5-5-10ங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்குது. எதுக்கு கணக்கை சொல்கிறேன்னு கேட்டால், கணக்கில் தான் வந்து 2 கருத்து வராது. 5 பாருங்க, தப்பு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அதுக்காக இந்த கணக்கு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து சொல்கிறேன், நான் ரொம்ப ஒழுக்கமான ஆள், நேர்மையான ஆள் வச்சுக்கிறேங்க, எந்த வகையிலையும் நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் 5-5-8ங்கிறேன். நீங்கள் போய் அடுத்த ஆள்கிட்ட என்ன செய்கிறீங்க, இவர் 5-5-8ன்னு சொல்கிறாருங்கிறீங்க. என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நான் சொன்னது அதான், நீங்கள் என்ன செய்றீங்க, நான் சொன்னதை இவர் கேட்டுட்டு போய் அவர்கிட்ட சொல்கிறாரு 5-5-8ங்கிறாரு அப்படின்னு நான் சொன்னதை போய் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் வந்து நீங்கள் உண்மையாளர், நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் அந்த கருத்து சரியா, உங்கள் தகவல் சரி, நான் இப்படி சொன்னதாக நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் நீங்கள் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் தான் சொல்லியிருக்கிறேன், நான் தான் 5-5-8ன்னு சொன்னேன், நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்க. ஆனால் 5-5-8 அதை நீங்கள் சொன்னது சரிதான், நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் சொன்ன தகவல் சரி, நீங்கள் நான் சொன்ன தகவல் இருக்கு அது சரியில்லை. அப்போ ஒரு மனிதர் வந்து
ஒருத்தர் கேட்டது அப்படி எடுத்து வைப்பாரையானால் அதில் கரெக்டாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் கரெக்டாக தான் சொல்லுவாங்க. சஹாபி கரெக்டாக தான் சொல்லுவாங்க, தாபி கரெக்டாக தான் சொல்லுவாங்க, தாபி கரெக்டாக தான் சொல்லுவாங்க, இவங்க நாணயமானவர்களாக இருந்தா. ஆனால் புரிந்து கொள்வதில் தப்பு செய்யலாம், சிந்திப்பதில் தப்பு செய்யலாம், முடிவெடுப்பதில் தப்பு செய்யலாம். பின்பற்று தகவல் ரசூல்லா சொன்னாங்கன்னு தகவலை சொல்லும் பொழுது ரசூல்லா பேரில் பொய் சொல்ல மாட்டாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் தொழுதார்கள்னு சொல்றீங்கல்ல, தொழுதுட்டு இப்படித்தான் ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டால் ஏற்றுக்கிறோம். ஏன்? ரசூல்லா பேரில் பொய் சொல்ல மாட்டார்கள். புரிந்து கொள்வதில் என்னத்தையும் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு என்னத்தையும் ஒன்று செய்வதில் அதில் மிஸ்டேக்குகள் மனிதனுக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்போ இந்த வாதத்தை கேட்குறவங்க இதை ஒரு ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தகப்பனார் சொல்வதை என்ன செஞ்சாகணும், ஏற்றே ஆகணும். மார்க்கம்ங்கிற ஒரு தப்பை நீங்கள் சுட்டி காட்ட முடியாது. ஏன்? குரானை நம்மள்ட்ட சொல்லலையே, அவங்க சொல்லலையம்மா. குரான்னு சொன்னது சஹாபி சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறீங்க. சஹாபியை நம்மள்ட்ட சொன்னார், நம்மள சஹாபியை பார்த்தோம், நம்மளுக்கு சொன்ன நம்ம அசர் தான் சொன்னார். அப்போ அசர் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களே அசர்த்து சொன்ன பல விஷயங்களை மறுக்கிறீங்க. அசர் தானே குரான் உங்களுக்கு சொன்னார். ஒன்றுன்னு சொல்ல வரல, உங்கள் வாதத்தில் தான் ஒன்று வருதுங்கிறேன். நான் ஒன்றுன்னு சொல்லலை, உங்கள் வாதப்படி வருதுன்னு. நமக்கு குரானை அவங்க சொல்லித்தானே தெரிஞ்சுக்கிட்டோண்டீங்க, இல்லை இவங்க சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேனே தவிர நீங்கள் சொன்ன வாதம் என்னன்னு கேட்டால் சஹாபாக்கள் வழியாக தானே குரான் வந்துச்சு, அப்போ அவங்கள தான் நம்ம நம்பணும்னு சொன்னீங்க. இல்லை வாப்பா வழியாக தான் வந்துச்சு, அதுக்காக நம்புறா இருந்தால் வாப்பா சொல்லத்தான் நம்பணும்னா உங்கள் வாதத்தை தான் திருப்பி உங்களுக்கு அடிச்சனே தவிர நானும் அந்த வார்த்தையை சொன்னேன். வாப்பா பின்பற்றுறது அதான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. நாங்கள் தான் அந்த கொள்கையில் கிடையாது, வாப்பா அம்மா பின்பற்ற கொள்கை. இந்த வாதத்தில் ஒன்று நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சொன்னீங்க. இந்த வாதத்தில் ஒன்று, உங்கள் வாதப்படி நம்மள்ட்ட ஒப்படைக்கலங்க, நம்மள்ட்ட ஒப்படைக்கவே இல்லை. சஹாபாக்கள் தாபியின்கள்ட்ட ஒப்படைச்சதாக ஒரு தாபியின் சொல்லுவார், தாபியின் சொன்னதாக அவருக்கு பிந்தி உள்ளவர் சொல்லுவார். நம்மள்ட்ட ஒப்படைக்கல, நம்ம வாப்பா சொன்னதை நம்புறோம். ஆமா, இது இங்க இருந்து போகுது. புகாரி எழுதுனீங்களா பாத்தீங்க? புகாரி இதான் அந்த புகாரி எழுதுனாரு, எங்க வாப்பா தான் சொன்னாரு, எங்க அசர் தான் சொன்னாரு. ஹதீஸ் நம்புறோம், எதை வச்சு நம்புறோம்? எங்க வாப்பா வச்சு நம்புறோம். அவன் புகாரி உங்கள்கிட்ட சொன்னாரா? அப்ப நான் தான் அந்த புகாரி நான் ஹதீஸ் சொன்னாரா? யாரையும் நம்புனாங்க? ஷைத்தான் சொன்னா கூட ஆயத்துல் குர்சிய ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. சதக்கக கது அபூ ஹுரைராவுக்கு சொல்லுகிறது. யார் சொன்னா நமக்கு என்ன? சொல்ற விஷயத்தை கரெக்டாக கொண்டாந்து சேர்த்தாங்கன்னா ஏத்துக்குருவோம். அந்த அடிப்படையில் நம்ம நம்புறோமே தவிர நமக்கு சஹாபாக்கள் யார் நம்மள்ட்ட இதான் குரானு இதான் ஹதீஸ்னு யாருக்கும் சொன்னது இல்லை. இது லாஜிக்கலே வராது. அப்ப இந்த வாதம் வைக்காதேங்கிறேன். அதாவது சஹாபாக்கள் தான் நம்ம குரானை சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு நீங்க சொல்ல வர்றீங்க. அந்த வாதத்தை வச்சு என்ன வாப்பாக்கும் செய்யுங்கிறேன். வந்ததாக உங்க வாப்பா சொன்னாரு. எதை ஏத்துக்கிட்டீங்க? அதான் எதை வச்சு ஏத்துக்கிட்டீங்க? அதாங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அதை இல்ல வாப்பான்னு அசரத்துன்னு வச்சுக்கிறேங்க. வாப்பாண்ட வாப்பா அர்த்தம் இல்ல, உங்களுக்கு வயசு அசரத்து. ஆமா. அப்ப ஏன் நீங்க முசன்னப் அப்துல் ரஸாக்லாம் கிதாபு காட்டினீங்க? அதெல்லாம் ஹைருல் குர்ஆனே இல்லையா? அதெல்லாம் அதுக்கு பிந்தி 8 பேர்லாம் வர்றாங்களே. நீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா அகமது இப்னு ஹம்பலோட முடிச்சிடணுமே. ஆமாங்க, சஹாபாக்கள் பேர தாபி சும்மா சொல்லிருக்கலாம்ல. அபூ ஹுரைரா அறிவிச்சது நீங்க பாத்தீங்களா? அப்படி சொல்லுங்க. அப்ப யாரை நம்புறீங்க? இல்லங்க, அபூ ஹுரைரா சொன்னதாக நீங்க பார்க்கல, அடுத்தவர் சொல்றது நீங்க நம்புறீங்க. அந்த அடுத்தவர் உங்கள்ட்ட சொன்னாரா? உங்கள்ட்ட சொல்லல. அதுக்கு அடுத்தவர் அவர் சொன்னாரு. அதுக்கு அடுத்தவர் உங்கள்ட்ட சொன்னாரா? அவரும் சொல்லல. அதுக்கு அடுத்தவர் இப்படித்தான் வந்துச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த கிதாபை காட்டி இதான் புகாரிமா எழுதுனது. நாங்க கிதாபையே ஒவ்வொரு தலைமுறை அடுத்த தலைமுறை மாத்திக்கிட்டே இருக்கு. இதான் புகாரி நான் என் பிள்ளைக்கு சொல்ல, என் பிள்ளை அவர் பிள்ளைக்கு சொல்ல, அவர் பிள்ளைக்கு சொல்ல, இப்படித்தான் நம்ம நம்பி இருக்கோமே தவிர நம்ம சஹாபி சொன்னதை கேட்டதும் கிடையாது, நம்ம தாபியை பார்த்ததும் கிடையாது. அப்ப நம்ம எதுக்கு நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன்னு கேட்டா, அவங்க வழியா வந்ததுனால அவங்க சொல்ல எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு வாதம் வைக்கிறீங்களே, அது இதுக்கு வருமேன்னு கேட்டேன். எதுக்கு இதை கேட்கிறேன்? அவங்க வழியா தானே வந்துச்சுங்கிறீங்க. இவங்க வழியாவில் உண்மையில வந்துச்சு, அவங்க வழியா நமக்கு வரலையே.
உண்மையில வந்தது நம்ம அசர்த்து வழியாவில் வருது. அப்ப அசர்த்து சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறனுமே, அனைத்தையும் மார்க்கம் ஏத்துக்கிறனுமே, அவரை நம்பி தானே குர்ஆனை ஒத்துக்கிட்டீங்க நீங்க. எதுல அசர்த்து சொன்னார்னு வராது, அசர்த்து தான் இது புகாரிங்கிறாரு. அவன் புகாரி யார் சொன்ன? புகாரியா சொன்னாரு? புகாரியா கொண்டு சொன்னாரு? சரி சரி, இது பாயிண்ட் தான். இது நீங்களும் சொல்லிட்டு நம்மளும் சொல்லிட்டோம். பாயிண்ட்டுக்கு வாங்க.